படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போ. வந்து ஆக்ரோஷமா இருக்கலாம்னு எனக்கு ஒரு கிடையாதுன்னு சொல்றேன் நானு. பேபி அக்காவை கூப்பிட்டு அந்த குக்கிங் டாஸ்க்ல நீங்க வந்துட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு கோர்ட் டாஸ்க் நடந்ததுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் கோர்ட் டாஸ்க்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த டாஸ்க் வந்தது. எனக்கு எப்பவுமே பிக் பாஸ்ல இந்த கோர்ட் டாஸ்க் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா எல்லாருமே வந்து வாதாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த டாஸ்க்ல வந்து சுகுமாரனை பார்க்கவே முடியல. சுகுமாரன் உட்காந்துட்டு தான் இருக்காரு, ஆனா சுகுமாரனை கடைசி வரைக்கும் உள்ள கூப்பிடவே இல்லை. நேத்து டாஸ்க்ல சுகுமாரன் பயங்கரமா கலக்குனாரு, ஆனா இந்த டாஸ்க்ல அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஜட்ஜஸ் வந்து சொல்லிட்டாங்க, இப்போ வந்து ஒருத்தங்க லாயரை நாங்கள் சூஸ் பண்ணி வர வைப்போம், நீங்க தான் ஆப்போசிட் லாயரை சூஸ் பண்ண போறீங்க. அங்க இருக்க கார்டை எடுத்து ஆப்போசிட் லாயர் யாருன்றதை சூஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி டாபிக்கையும் நீங்க தான் எடுக்க போறீங்கன்னும் போது டாபிக்லாம் வருது, அதுக்கான டிஸ்கஷன் நடக்குது. சரி, ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் யார் யார் வராங்கன்னா, தடீஸ்வரன் ஒரு பக்கமோ அரவிந்த் ஒரு பக்கமோ இருக்காங்க. இதுக்கு ஜட்ஜா யாரை சூஸ் பண்ணலான்ற மாதிரி ஜட்ஜஸ் சூஸ் பண்றதுக்குள்ள நான் வரேன்ற மாதிரி கரிஷ்மா கையை தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களே வாங்கன்ற மாதிரி ஜட்ஜா கரிஷ்மாவை போடுறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கரிஷ்மா எப்படியும் அரவிந்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம ஏதாவது ப்ளே பண்ணலான்ற மாதிரி ஜட்ஜஸ் முடிவு பண்ணி தான் இப்படி பண்ண மாதிரி இருக்கு. சரி, டாபிக் என்னன்றதை சொல்லிடுறேன். அதாவது வந்து பிக் பாஸ்ல வந்து வெல்றதுக்கு ஆத்திரம், அதாவது எப்ப பாரு பிரச்சனை பண்ற மோட்ல இருக்கிறது முக்கியமா இல்ல அமைதி முக்கியமான்றது. தடீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஆத்திரம் தான் ரொம்ப முக்கியம், அமைதியா இருக்கிறது வேஸ்ட், நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஆத்திரமா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தடீஸ்வரன் பேசிட்டு இருக்காரு. அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனே கிடையாது, அமைதின்றதை தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அரவிந்த் வந்து அந்த தடீஸ்வரனை பேசவே விடலங்க. தடீஸ்வரன் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராருன்னா பேசவே விடக்கூடாது, நம்மளே வந்து ஸ்கோர் பண்ணிடணும்ன்ற மாதிரி அரவிந்த் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடீஸ்வரன் சூப்பரா அந்த அரவிந்தை மடக்கிருக்கலாம். என்னன்னா, அரவிந்த் பேசும்போது தான் ஆத்திரமாகிக்கிட்டே இருக்காரு, பொறுமையாவே பேச மாட்டாரு, டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்காரு. தடீஸ்வரன் ஒரே ஒரு இது பண்ணிருக்கலாம், பதிலுக்கு இவர் வந்து ரொம்ப எகிரி கோவப்பட்டு, இது பாருங்க இங்க கூட ஆத்திரம் தான் ஜெயிக்கும், நீங்க வந்து ஆத்திரம்லாம் இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும், நீங்க எதுக்கு இங்க கோவப்படுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி அழகா அந்த பாயிண்ட்டை உடைச்சிருக்கலாம். எதுக்காக தடீஸ்வரன் அப்படி பண்ணலன்னு தெரியல. தடீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பேபி அக்காவை பேசுறதுக்காக வர வச்சாரு, அவங்க சூப்பரா மடக்குறாங்க. எங்க இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதிலாம் வேலைக்கே ஆகாது, நம்ம அமைதியா இருந்தோம்னா வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க, நம்ம கோவப்படணும், எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனை பண்ணோம், ஆத்திரமாகணும், அதுதான் வந்து கரெக்டா இருக்கும்னு இந்த அக்கா கூட பாயிண்ட் பேசுறாங்க. ஆனா தடீஸ்வரன் கடைசி வரைக்கும் பாயிண்டே பேசலங்க. தடீஸ்வரன் உண்மையிலே வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஒன்னும் இல்லை, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்களேன். இப்ப தடீஸ்வரன் கத்துன்னு கத்தலாம், ஏன்னா பிக் பாஸுக்கு ஆத்திரம் தான் முக்கியம்னு சொல்றாரு, இவர் கத்துறதை நியாயப்படுத்திடலாம். ஆனா இந்த இடத்துல அரவிந்த் தான் கோவப்பட்டு இருக்காரு, ஒரு மாதிரி வந்து மடக்கி பேசுறேன்ட்டு அவர் தொணன்னு பேசிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க அமைதிக்கு தானே பேசுறீங்க, நீங்களே இப்படி ரியாக்ட் பண்ணா எப்படி, நீங்களே வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆத்திரம் தான் வந்து பிக் பாஸ் வீட்டில் ஜெயிக்கன்றதை நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு தடீஸ்வரன் அரவிந்தை முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா வந்து தடீஸ்வரனுக்கு அந்த ஐடியா வரல. பேபி அக்கா சாட்சிக்காக வந்த பேபி அக்காவே சூப்பரா பேசுறாங்க, ஆனா தடீஸ்வரன் கடைசி வரைக்கும் பேசலங்க. இதை தாண்டி கரிஷ்மா இங்க ஒரு விஷயத்தை பண்ணாங்க. கரிஷ்மா முதல்ல வந்து அரவிந்த் டீம் தான் ஜெயிச்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரவிந்த் நல்லா வாதாடலையா, அரவிந்துக்காக பேசுறதுக்கு ரஞ்சித் வந்தாரு, அவர் வச்ச பாயிண்ட் நல்லா இருந்தது. ஏன்னா ஆத்திரமும் முக்கியம் அமைதியும் முக்கியம்னு அவர் சொல்லிட்டாராம். அதனால அரவிந்துக்கு தான் நான் வந்து ஜெயிச்சதா சொல்றேன்ற மாதிரி கரிஷ்மா சொன்னோன்னே ஜட்ஜஸ்லாம் அடக்கிட்டாங்க. நீங்க எப்படியும் அரவிந்த் தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே கரிஷ்மா உடனே ஒரு பெல்ட் அடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, இல்ல தடீஸ்வரனோட சைடு வாதம் தான் கரெக்டா இருந்தது, தடீஸ்வரன் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா நீ மாத்தி பேசுற, ரெண்டு பேர்ல யாருன்னு கேட்கும் போது இப்ப அரவிந்த ஜெயிச்சதா சொன்னா அவங்க மைண்டுக்குள்ள அரவிந்த் டீம் தான் பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி சொன்னா ஜட்ஜஸ் வந்து அரவிந்துக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கொண்டு வந்துருவாங்கன்றதுக்காக இல்ல தடீஸ்வரன் தான் ஜெயிச்சாரு, தடீஸ்வரன் டீம் தான் வின்னு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா தடீஸ்வரன் இன்னுமே சூப்பர் பாயிண்ட் வச்சிருக்கலாம். பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அமைதியை விட ஆத்திரம் தான் ரொம்ப முக்கியம், கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா அதுக்கு தடீஸ்வரன் பேசினது நல்லா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லைங்க. ஏன்னா அரவிந்த மடக்கிறதுக்குலாம் அவ்வளோ பாயிண்ட் இருந்தது, ப்ராப்பரா அவர் மடக்கின மாதிரியே தெரியல. ஆனா கரிஷ்மா வந்து அரவிந்த சொல்லக்கூடாது, நம்ம தடீஸ்வரனை செலக்ட் பண்ணோன்றதுக்காக செலக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபுல் எபிசோட பார்த்தவங்க கண்டிப்பா உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.